ஹாய் காய்ஸ் ஐம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து தேவைப்படுது, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும். தென் வீடியோவில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் இது போக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மூலிமா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி மோர் தென் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுட் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது அப்படியும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க. சரிங்களா? பிகினர் வித் மீன்ஸ் இப்போ தான் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அல்லது இதுக்கு போல் அதாவது மோர் தென் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், மோர் தென் ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் எப்போ வந்தாலுமே உங்களுக்கு கண்டென்ட் கண்டிப்பாக நீடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கினால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேங்களா? தென் இப்போ டாபிக்ல வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இது போல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது உங்களுடைய மெயிலுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிராண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். அது போக கண்டிப்பாக ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிலுமே என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூடு காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே போல் யூசர் என்ன நீடுக்காக வந்து ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறீங்க, ஆட்ஸ் அண்ட் சப்ளுக்காக வாங்குறீங்களா, அல்லது அஃபிலேட்டா, அல்லது ஹூகாமஸா, அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, அல்லது மோர் தென் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கா, மோர் தென் இதில் வந்து இந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. சரிங்களா? உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து உள்ளேயுமே வந்து என்னன்றதை அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். அது போக நம்ம எந்தெந்த டூல்லாம் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்றது அதுக்கான ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாகரிசம்ன்றது 100% யூனிக்காக தான் இருக்கும். ஏன்னா 105 டைம்ஸ் வந்து அதை நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில், சப்டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அனதர் வெப்சைட்டில் வந்து சிமிலராக இருக்குது, டைட்டில் வந்து சேமாக இருக்குது. அதே போல் ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற புல்லட் பாயிண்ட் அப்படின்னா அது சேமாக இருக்குன்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீவேர்ட் சொல்லணும் அப்படின்னா ஹவு டு மேக் மணி ஆன்லைன், இந்த பர்டிகுலர் டைட்டிலில் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த டைட்டிலில் ஆல்ரெடி எவ்வளோ பேர் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஒன்று முன்னாடி அப்படிலாம் பின்னாடி வந்து ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக எதனா வந்து வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும், அல்லது நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா அது வந்து பிளாகரிசத்துக்குள்ளே வராது. ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். புரிய வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்து பண்ணுறோம். அதே போல் சும்மா நம்ம வந்து பேருக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து பண்ண மாட்டோம். ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி போடுறீங்க அப்படின்னா பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? அது என்ன ப்ரோ பியூர் ஒயிட் ஹேட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கூகுளில் 6 மந்த்து ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக கோர் அப்டேட் வரும். ஓகேங்களா? இயர்லி 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கோர் அப்டேட் கூகுளில் வந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் உங்களோட வெப்சைட்டுக்கு கூகுளில் ஸ்பேம் ஸ்கோர் ஏறதோ அல்லது கூகுளில் பெனால்ட்டி விழுறதோ இது போல் எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? தென் இதை டெக்னிக்கலாக நம்ம பார்க்க போயாச்சுன்னா பிகினருக்குலாம் புரியாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வராதுன்றதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அதாவது 100% என் சைடு நான் கேரண்டி கொடுத்துருவேன். சரிங்களா? தென் அது இல்லாமல் ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அது இல்லாமல் ஃபார் ஆர்டிக்கலோடைய ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? மினிமமாக 200. ஓகேங்களா? மினிமம் ப்ரைஸே 200 தான். அதில் வந்து ஹை லோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபார் ஆர்டிக்கல் 200 அவ்வளோதான். நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 100 ஆர்டிக்கல் வாங்குங்க, அந்த பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட நீங்கள் பை பண்ணி வாங்கி போட்டு பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் அகைன் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆர்டிகல்ஸ் வேணும்னா வாங்குங்க, வேணான்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இதில் எங்கேயுமே கம்பல் பண்ண மாட்டேனா. வேணும்னா வாங்கிக்கோ, இல்லையா ஃப்ரீயாக விட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேர்ட்பிரஸில் அதாவது பிளாகர்னு பர்டிகுலராக சொல்ல வரல, நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, மோர் தென் நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைதான் இது போல் கஸ்டமைஸ்டாக கோட் லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே சரி. ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 100% உங்களுக்கு வந்து ரீடபிலிட்டி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே போல் எஸ்இஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? தென் எனக்கு வந்து எஸ்இஓ பண்ண தெரியாது அப்படின்ற பேச்சுக்கு இங்கே அதாவது நீங்கள் சொல்லவே வேண்டியதே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா
இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேர்ட்பிரஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி டாமினேட்டாக எஸ்இஓ பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பிளகின் இருக்குது சரிங்களா. ஒன்று ஏஸ்ட் எஸ்இஓ, ரெண்டாவது ரேங்க் மேத், மூணாவது ஆல் இன் ஒன் எஸ்இஓ. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரீடபிலிட்டிக்கு அண்ட் எஸ்இஓ ஆப்டிமேஷனுக்கும் சரிங்களா. தென் இதில் நீங்கள் எஸ்எஸ்இஓ அண்ட் ரேங்க் மேத், ஆல் இன் ஒன் எஸ்இஓ எதில் யூஸ் பண்ணாலுமே கம்பல்சரி, அதாவது ப்ரோ அண்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன, டேக்லைன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுற விதத்தில் தான் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நான் இங்கே தெளிவாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. தென் நீ இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர் எடுக்கிற அப்படின்னா நீ வந்து கீவேர்ட்ஸ் கொடுப்பேன், எனக்கு இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு ரைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டாக அங்கே வந்து இருக்கும் மெயினாக சரிங்களா. சம்டைம் உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து எடுக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு நானே கீவேர்ட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவேன், அதிலேருந்து நீங்கள் ரேண்டமாக கீவேர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா. 2 சாய்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்டல் அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து எஸ்இஓக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தென் இதுக்கு போக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது ஒரு ஆர்டிக்கிளுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டிக்கிளுக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது நண்பா. நீ 10 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் உனக்கு ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சரிங்களா. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது நீங்கள் எஸ்இஓ பிளகின் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்பீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து போய்ட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஏன்னா இந்த இடத்த ஏன் நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. கரெக்டான டைட்டில், கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்டு, கரெக்டான மெட்டா டிஸ்கிரிப்ஷன், கரெக்டான ஒரே ஒரு டேக், இதை மட்டும் நீ கரெக்டாக இதை 4 மட்டும் பக்கவாக கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு ஆவரேஜ் 75% எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கும். அதாவது ஃபோக்கஸ் கீவேர்டுலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டு சரிங்களா. அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து கண்டிப்பாக அட்டாச் செய்யப்பட்டிருக்கும். அதே போல் டைட்டில்லையுமே மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபோக்கஸ் கீவேர்டு இது எல்லாத்துக்குமே ஈவனாக டைட்டிலுமே ஃபோக்கஸ் கீவேர்டுன்றதை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. ஸோ இது 3மே பக்கவாக உங்களுக்கு வந்துடுச்சா. தென் இதை தாண்டி உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து கொஞ்சமாக ஒரு 600 வேர்ட்ஸ்லாச்சும் மினிமம் கண்டென்ட்டை போட்டு நீங்கள் ஃபியூச்சர் இமேஜ் ஆட் பண்ணி அது போக கண்டென்ட்டில் 2 இடத்த இமேஜ் ஆட் பண்ணிங்கனாலே போதுமானது தான் ஓகேவா. தென் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நான் கொடுத்துருக்கேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னன்றது கொடுத்துருக்கேன். தென் இது போக டைட்டில் பக்காவாக நம்ம வந்து கொடுத்துட்டோம். இது போக பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. பேராகிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃபுமே 150 வேர்ட்ஸ்லேருந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம பேராகிராஃப் வந்து ரொம்ப லென்த்தாக போடுறது, பெருசாக போடுறது, அதே போக எஸ்ஏ ரைட் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதுறது அதெல்லாம் அங்கே வந்து செட்டே ஆகாது சரிங்களா. ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளாகில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஏக்குன்னு சொல்லிட்டு எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவீங்க, பப்ளிஷ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளகினுமே வந்து ஒவ்வொரு போல சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா. ஏர்ஸ்ட் எஸ்இஓவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ரேங்க் மேத்தில் இருக்காது, ரேங்க் மேத்தில் இருக்கக்கூடியது வந்து ஏர்ஸ்ட் எஸ்இஓவில் இருக்காது. கான்செப்ட் புரியுதுங்களா. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈவனாக இருக்கும். அதே போல் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பக்கவாக இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பேராகிராஃப் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. தென் அதே போல் சப்டைட்டில்ஸ், அதே போல் அகைன் வந்து சப்டைட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட் கொடுத்து எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அதெல்லாம் வந்து நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆர்கானிக்காக உள்ளே சர்ச் பண்ணி வராரு அப்படின்னா அவருக்கு வந்து பர்டிகுலர் பேராகிராஃபில் இந்த ஃபோக்கஸ் கீவேர்டு தான் டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் இடத்துக்கு தகுந்த போல் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஃபர்தராக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதே போல் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா வந்து யூஸ் பண்ணி, அதாவது ஏல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாகவும் கொடுக்கலாம், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக ஆல்பா பீட்டா வந்து யூஸ் பண்ணி கொடுக்கும், ஏபி அது போல் ஓகேங்களா. ஸோ உங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தென் அகைன் புல்லட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஆல்பா பீட்டாவுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. தென் இது போல் தான் நண்பா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல் எல்லா ஆர்டிக்கிளுமே இப்படி தான் வருமானா அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து
சேஞ்சஸ் செய்யப்படும். ஆர்டிக்கிளுடைய ரைட்டிங் மெத்தட் வந்து சேஞ்சஸ் செய்யப்படும். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். தென் ஆர்டிக்கிள் இப்போ எண்டுல நம்ம வந்துட்டோம். இங்க பாருங்க வாட்ஸ்அப் உடைய லிங்க் குடுத்துருக்குன்னா, அதேபோல கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்குன்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் கண்டிப்பா நீங்க என்னைய கான்டாக்ட் பண்றதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் கான்டாக்ட் நம்பர் என்ன வந்து கிடைச்சிரும். நீங்க தாராளமா நீங்க எப்படி வேணா நீ வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி ப்ரோ, ஒரு ஆர்டிகிள்ஸ் உங்ககிட்ட நான் வாங்குறேன் அப்படின்னா, எவ்வளோ வேர்ட்ஸ்ல இருக்கும்? ஓகேங்களா? ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணி காமிச்சுறேன். கிட்டத்தட்ட 2374 வேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஆர்டிகிளுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி குடுத்துருக்கோம். ஆனா, நான் மினிமமா எவ்வளோ கேரண்டி குடுக்குறேன் அப்படின்னா, 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நண்பா, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் வந்து இங்க எதுவும் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் குடுக்க மாட்டேன். தென் அது எல்லாருக்குமே காமன் தான். உங்களுக்கு வந்து நான் வேர்ட்ஸ் வந்து அதிகமா குடுத்துட்டு, ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் கம்மியா குடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அதாவது உங்களுக்கு வந்து அத நான் ப்ரூவ் பண்ற விதத்தில மெயில்லயே அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். இவ்வளோ நேரம் இப்போ உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். ஒன் ஸ்டெப் பேக்ல வரேன் பாருங்க. தெரியுதுங்களா? தென் அதாவது மெயில் கிளையன்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சதுக்கான மெயில் ஓப்பன் பண்ணி தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ சேம் ஃபோக்கஸ் வேர்ட் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒன் ஸ்டெப் பேக்ல வந்துடுறேன். தென் இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா அங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய நேம் அட்டாச் செய்யப்பட்டு, கண்டிப்பா ராஜ்குமார் எஸ்வி சர்வீஸ்ன்ற இந்த நேம்ல தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். தென் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிராண்ட் சம்மந்தமா கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பேன். ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து மெயில்லே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்ன அகைன் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய மெயில் ஐடி குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அகைன் மெயில்லயுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்க எங்க வேணா எடுத்துக்க முடியும். இதில எந்த மாற்றமும் இல்ல. சரிங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னது தான். நம்ம வந்து ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் அதிகமாவும், வேர்ட்ஸ் கம்மியாவும் நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நம்ம மெயில்ல அட்டாச் பண்றது என்ன அப்படின்னா, வேர்ட்ஸ் உடைய கவுண்ட் எவ்வளோ தெரியுமா? மினிமமா 1500 மினிமமா ஓகேவா? 2000 பிளஸ் இவ்வளோ தான் நான் மினிமம் கேரண்டி குடுக்குறேன். உனக்கு 1500 வேர்ட்ஸ் இருக்கலாம். அல்லது 1650 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லன்னா 2000 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கலாம். 3000 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கன்க்ளூஷன் எங்க போய் முடியும்னு தெரியாது. அதேபோல நீங்க குடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து என்ன கன்டென்ட் இருக்கணுமோ அதுதான் நம்ம வந்து குடுப்போம். சும்மா வளவளன்னு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்றது வந்து பியூர் வேர்ட் எஸ்இஓ. கீவேர்டோட டென்சிட்டி இருக்கு. அதேபோல கீவேர்ட்ஸ் ஸ்டஃப் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா அப்படின்றதெல்லாம் எல்லாம் இருக்கு. அதேபோல உங்களோட நீட் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நீங்க வாங்க போறீங்களா? இல்ல அத வந்து டார்கெட் பீப்பிள் அதாவது உங்களோட காம்படிட்டரை விட நீங்க பெஸ்ட்டா வந்து ஒர்க் பண்ணணும்னு நெனச்சு ஒர்க் பண்றீங்களா? இதுபோல ஒரு சிலது என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. புரிஞ்சுக்குங்க. தென் ஏன்னா இப்போ இங்க எஸ்இஓல சம் டைப்ஸ் இருக்கு. அத மட்டும் சொல்றேன். ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, எல்லோ டாட் எஸ்இஓ அண்ட் பிளாக் டாட் எஸ்இஓ. சரிங்களா? ஸோ இந்த போல பல டைப்ஸ் இருக்கு. நாம வந்து இதில பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்றதால உங்களுக்கு கூகுள்ல எந்த கோர் அப்டேட் வந்தாலுமே ப்ராப்ளம் வராது. லாங் டைம்ல நல்ல ஒரு சக்சஸ் ரேட் குடுக்கும். நான் யூஸ் பண்ணக்கூடியது அதாவது என்னோட வெப்சைட்க்குலாம் நான் பியூர் பிளாக் டாட் எஸ்இஓ வந்து யூஸ் பண்ணுவேன். தென் இது வந்து ப்ரோனா ப்ரோவுக்கும் மேல ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா மட்டும் தான் இதில வந்து சர்வே பண்ண முடியும். தப்பா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை நீங்களே கொண்டு வந்து விட்டுருவீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நண்பா. எல்லாத்தையுமே பார்த்து தாங்க ஒர்க் பண்ணணும். சரிங்களா? தென் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்இஓ ஆப்டிமேஷன்ன்றது ஸ்டார்ட்டிங்கே சொன்னது தான். நீங்க வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, பிளாகர்ல ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே ஃபர்தரா நம்ம வந்து ஆப்டிமைஸ் செய்ய இருக்கோம். அதேபோல பிளாகரிசம்ன்றது 100% யூனிக்கா இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. அதேபோல ரீடபிலிட்டி பொறுத்தவரைக்கும் மோர் தென் 60%க்கு மேல அதாவது நம்மளால எந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுத்தாச்சு. தென் இத தாண்டி யாராச்சும் 100% என்னால ரீடபிலிட்டி குடுக்க முடியும்னு சொல்றாங்க அப்படின்னா, 100% யாராலயுமே குடுக்க முடியாது. இதுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா நீ தமிழ்ல எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல ரைட் பண்ணாலும் சரி, மோர் தென் உங்களுடைய மேஜர் லாங்குவேஜ் அண்ட் மதர் லாங்குவேஜ் நீங்க எதுல எழுதினாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தி, உருது, கன்னடா, மலையாளம் இது போல நீங்க எந்த லாங்குவேஜ்ல ரைட் பண்ணாலுமே 100% ரீடபிலிட்டின்றது கொண்டுட்டு வரவே முடியாது. ஏன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நண்பா, நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா, மதுரையில போனோம்னா ஸ்லாங் மாறும். ஓகேங்களா? ஸோ மீனிங் வந்து இடத்துக்கு தகுந்தா போல மாறும் இல்லையா? அதனால அது வந்து எப்படி சொல்றது? அதாவது நம்ம எப்படி சொல்றது? அந்த ஒரு மைன்யூட்டான வந்து அந்த ஸ்லாங் மாறுறதால என்னன்னா, ரீடபிலிட்டியுமே சேஞ்சஸ் ஆயிடும் ஃபுல்லாவே. ஓகேங்களா? ஸோ யாராலயும் 100% ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ்ன்றது குடுக்க முடியாது. புரியுதுங்களா? தென் அடுத்ததா ஹியூமன் ரேட்டிங் 100% கிரெடிட் நமக்கு தான் வரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரேட்டிங்ன்றதால. தென் அது போக உங்களுக்கு வந்து நம்மகிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நெனைக்கிறேன். பிளாகர்ல ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டா வெப்சைட் பில்ட் பண்ணணுமா, ஏ டூ இசட் எல்லா சர்வீஸுமே அவைலபிளா இருக்கு. கண்டென்ட் ரைட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு பாருங்க. ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு தனி, ஐசிபிசி தனி. ஐசிபிசினா
இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம், சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அதுக்கு தனி கேட்டகரி, அதே போல் அஃபிலியேட்டுக்கு தனி, ஹூகாமர்ஸ்க்கு தனி, அதே போல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தனி, பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு தனி, இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பேக்லிங்க் சம்மந்தமாக நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். வித்தின் 7 டேஸில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பேக்லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷம்ரேஷில் வந்து அப்டேட் ஆகிடும். தென் ஏகிராஃப்லையுமே அப்டேட் ஆகிடும். சரிங்களா? தென் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக் லிங்க் தான் நண்பா. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். தென் அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணுமா, 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கேன். ₹7,000, ₹15,000 அண்டு ₹25,000. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேக்கேஜ்லையுமே வந்து உங்களுடைய நீடு பொறுத்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் எடுக்கணும்னு தோதோ அது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிகினர் என்னால் வந்து ப்ரோ ரொம்பலாம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் லாங் டைம் ஃபோக்கஸில் கண்டிப்பாக எனக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ₹7,000 பேக்கேஜ். ஏன்னா ஒரு ஹோஸ்டிங் அண்ட் ஒரு டொமைன் பிக் பண்ணுறதுக்கே 3,500 4,000 வரைக்கும் ஆகிடும், நீங்கள் எடுக்கக்கூடிய பேக்கேஜ் பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நீங்கள் ₹7,000 நீங்கள் அதுக்கு ₹7,000 இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹4,000 போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மேலே இருக்கிற ₹3,000. ஓகேங்களா? உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு தீம்ஸ், ப்ரீமியம் தீம்ஸ் போடணும் அப்படின்னா நான் வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போடுவேன். ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு கீ பர்ச்சேசிங் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ₹5,000 ஆகும். அந்த தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே போட்டு கொடுப்பேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறது ₹7,000, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறது என்ன, ஒரு வேர்ட்பிரஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அப்போ யாருக்கு இதில் பெனிஃபிட்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள். தென் எப்படி பார்த்தாலும் இதில் உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இது போல் நீ வெப்சைட்டை பில்டு பண்ணணும் நீ வந்துட்டாலும் சரி, அல்லது வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்கணும் வந்தாலும் சரி, அல்லது வெப்சைட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் சரி, இது போல் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி நாம் ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணுவோன்றது அந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். தென் அதே போல் நம்ம வந்து ஆஃபர்ஸுமே வந்து கொடுத்துட்ருப்போம். தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலே. ஓகேங்களா? எப்படி இந்தியாவிலே ஆல்ரவுண்டராக நாம் மட்டும்தான் வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம், வேறு யாருமே கொடுக்க மாட்டோம். நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் நண்பா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆஃபர் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட பை பண்ணுறீங்க, 10 ஆர்டிகல் அல்லது 11 ஆர்டிகல்ஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அதாவது ஒன் டைம் தான் நீங்கள் வந்து கீ ஆக்டிவேட் பண்ணிக்க முடியுறது கிடையாது. ஒன் டைம் உங்களோட வெப்சைட்டுக்கு நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டுனா அது லாங் டைம் நீ அப்படியே வச்சுட்டாலே சரி, நீ வந்து கீ ரினியூவல் பண்ணணும் அந்த பேஜுக்கு இங்கே இடமே கிடையாது. ஏன்னா நானே இயர் ஆன் இயர் வந்து ரினியூவல் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் எங்கிட்ட இருக்கிற கீ வந்து அன்லிமிட்டட் கீ, என்னால் ஒரு கீ வச்சுட்டு 500 வெப்சைட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதனால் 500 கிளைண்ட்டுக்கு நான் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கீ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 500 பேருக்குமே வந்து நான் தான் வந்து கீ வந்து ரினியூவல் பண்ணுவேன் இயர் ஆன் இயர். ஓகேங்களா? ஸோ நீ எப்படி திங்க் பண்ணி பார்த்தாலும் உனக்கு தானே நண்பா பெனிஃபிட்ஸ். நீ வந்து ஸ்டார்டிங் உள்ளே என்ட்ரி ஆகிற அப்படின்னாலே இடத்த உடனே ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணு, அதுதான் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கும். புரிஞ்சுதா? தென் தேவையில்லாமல் வந்து நான் ஸ்டார்டிங் ஃப்ரீயில் ஒர்க் பண்ணுறேன் அப்புறமேட்டுக்கா நான் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் போகிறேன்றது அது செட் ஆகாது. ஸ்டார்டிங்கே நீ ப்ரீமியமில் ஒர்க் பண்ணுற அப்படின்னும் போது கூகுள் கோர் அப்டேட்டுக்கு தகுந்த போல் தீம்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க கோட் லெவலில். ஸோ அது ப்ரீமியமில் மட்டும்தான் அப்டேட்ன்ற பேரில் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஃப்ரீயில் பேருக்கு அப்டேட் கொடுத்தாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய எலமெண்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் அண்டு அது சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது அந்த கேட்டகரிக்குள்ளே. ஃப்ரீயில் அது எதுவுமே இருக்காது, சும்மா பேருக்கு அப்டேட் வரும், வெர்ஷன் மட்டும்தான் மாறுமா தவிர ப்ரீமியமில் மட்டும்தான் ஃபுல்லாக ஆப்டிமைஸ் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் தீம்ஸ்க்கான கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையான்றதை நீங்கள் வந்து இது போல் டேஷ்போர்டில் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டில் செக் பண்ணியுமே பார்த்துக்கலாம். ஒரிஜினல் ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும்தான் கீ இது போல் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் கீ போட்டால் தான் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் கீ போட்டால் தான் நம்மளால் சைட்டு லைப்ரரின்றது ஒன்று ஆக்சஸே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் அதை தாண்டி மெகா ஆஃபர் எப்போயுமே கொடுக்குறதா நண்பா. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு கொடுக்கல அந்த பேஜுக்கு இங்கே இடமே இல்லை. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 30+ ஆர்டிகல்ஸ் நீங்கள் யாராச்சும் பை பண்ணுறீங்க அப்படின்னா 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 சாய்ஸ்னால் எதனா ஒன்று தான் உங்களால் எடுத்துக்க முடியும். நீ 10+ ஆர்டிக்கல்லாம் கண்டிப்பாக உனக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் அந்த தீம்ஸ் மட்டும் தான் சாய்ஸில் கொடுப்பேன். அதுவே நீ 30 ஆர்டிகல்ஸ் வாங்குற அப்படின்னா உனக்கு வந்து பேக்லிங்க் அப்படி இல்லைனா உனக்கு தீம்ஸ் ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கும். ஏன்னா இங்கே நல்லா பார்த்துக்குங்க ப்ரோ, நீங்கள் ஸ்டார்டிங்கே ஃபார் பேக்லிங்க்கு ₹1 தான் சொன்னீங்களே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 300 பேக்லிங்க் தான் கொடுக்குறீங்க. அப்போ 300 பேக்லிங்க்கு எனக்கு ₹300 தானே கணக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் பேக்லிங்க் சர்வீஸ் எடுத்தாலுமே நீங்கள் மினிமம் அதாவது சர்வீஸ் வந்து அதாவது ₹1000 தான் நீங்கள் கட்டி எடுப்பீங்க. ஓகேங்களா? மினிமமாக பேக்லிங்க் சர்வீஸ் எங்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா 1000 நீங்கள் பே பண்ணி ஆர்டர்ஸ் வந்து எடுப்பீங்க. அப்படின்னும் போது இங்கே 300 பேக்லிங்க்கு டூ ஃபாலோவே கிடைக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இதில். சரியா? தென் அடுத்ததான்
இதை தாண்டி இன்னுமே ஒரு ஆஃபர், என்ன ஆஃபர்னா, உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் தீம்ஸ் மட்டும் என்னோடய வெப்சைட்டுக்கு போட்டு கொடுத்துருங்க ப்ரோ, நான் மற்றது கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், அதை தீம்ஸ் மட்டும் என்ன சாய்ஸில் ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்களான்னா, ஃபார் தீம்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கனாலுமே 2000 தான். அதாவது எனக்கு கண்டென்ட்லாம் வேண்டாம், நான் வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ண போகிறேன், எனக்கு தீம்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, நான் மற்றது வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறது, பேமெண்ட் கேட்வேலாம் நான் வந்து மற்றது பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு, தீம்ஸ் மட்டும் உனக்கு வேணும் அப்படின்னா, தீம்ஸ் மட்டும் நீ வாங்குற அப்படின்னா உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 300 குவாலிட்டி பேக்லிங்க் வந்து போட்டு தருவேன். அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ் பக்காவாக உன்னோடைய வெப்சைட் என்ன கேட்டகரியில் இருக்கோ அதில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸாக ஒரு ரீடபிலிட்டி, கீவேர்டு டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து A to Z எல்லாமே ஃபர்தராக ஒர்க் பண்ணி ஹை குவாலிட்டி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். சரியா? அப்படி இல்லை எனக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஓகேவா ஒரு 5000 பேக்லிங்க் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா 5000 என்கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க. 5000 பேக்லிங்க் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேட்டிவ்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் அப்பயுமே உங்களால் ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா ப்ரோ? ஃபார் ஆர்டிகிளே 200 தான் சொன்னீங்க. அப்படின்னும் போது எப்படி ப்ரோ ஆர்டிகல் எடுப்பீங்க? அதாவது ஆர்டிகிள் வந்து வாங்குவாங்க, நீங்கள் தீம்ஸ் தான் நல்லாரும் உங்களுக்கு கரெக்டாகுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுதான் நானும் சொல்கிறேன். அதாவது நீ கொடுக்குற காசில் அதில் 15% எப்படி பார்த்தாலும் உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன்றதை நீ மறந்துடாத. ஓகேவா? நீ என்னை கம்பேர் பண்ணி பார்க்குறத விட நீ அனதர் ஃப்ரீலான்சர் நீ எங்கே வேணால் போய் பார்த்துக்கோ. ஓகேவா? இந்த ஆஃபர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா கூட அதாவது இந்த ஆஃபரே நான் சேஞ்ச் பண்ணுறேன், டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் ஆனால் 100% அவங்க கொடுக்குறாங்களான்றதை பார்க்கணும், எவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். இது ஒன் டே ஆஃபர் மாரி நினச்சிட்டு இருக்கீங்களா, நம்ம இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாளாக இந்த வீடியோஸ் இந்த ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தென் தீமுக்கான காஸ்ட் எவ்வளோ ப்ரோ வருது, நீங்கள் போட்டு கொடுக்குறீங்களா தீம்ஸ்க்கான காஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்தியன் கரன்சிக்கு ஒரு 21,000 வந்துடும் நண்பா. தென் இது வந்து வேரியபிள் ஆகலாம், ஒன் டே இவ்வளோ இருக்கும், ஒன் டே இவ்வளோ இருக்கும், அதுபோல் ஜிஎஸ்டி பொறுத்து சேஞ்சஸ் ஆகலாம். தென் நம்ம பை பண்ண காஸ்ட் வந்து 21,000 வந்து வந்துடும் அரௌண்டு. தென் உங்களுக்கு நீடு பொறுத்து சர்வீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் இங்கே வந்து பார்க்கலாம். தென் அகெயின் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கிட்ட வந்து சர்வீஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுதுன்னா இது போல தான் இருக்கும், ஸ்டார்டிங்கே சொன்னதான். தென் நீங்கள் வந்து 3+ அண்ட் 5+ ஆர்டிகல்ஸ் மேலே வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தனித்தனியாக டாக்குமெண்ட்டு இன்க்ளூடு ஒரு ஜிப் ஃபைலும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். தென் நீங்கள் ஜிப் ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபைலும் உள்ளே இருக்கும், அப்படின்னா மெயிலில் தனித்தனியாகவும் இது போல் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து கால் பண்ணி வந்து கேட்கலாம். அப்படி இல்லை சர்வீஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய நீடுக்கு தகுந்த போல் உங்களுடைய சர்வீஸுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் எனவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. அது போக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா சொல்ல முடியல. கிட்டத்தட்ட இந்த இயர் மட்டும் நம்மளுடைய சேனல் ஆகப்பட்டது 4 சேனல் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க யூடியூப்லேருந்து. புரிஞ்சுக்குங்க. என்னால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் தான், பட் ஆனால் என்னால் முடியலை. யூடியூப்பில் வந்து அதாவது பல லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலாக டெர்மினேட் பண்ணுறது மூலிமா ரொம்பவே வந்து ஒரு கில்ட்டினஸும் தாண்டி ஒரு ஃபீல். ஓகேங்களா? பல நாள் கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் வந்து 5000 வீடியோஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே காணாமல் போகுது சடனாக. ஒரு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு சேனலை பில்ட் பண்ணுறோம், வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது டேட்டா வந்து அப்பப்போ கொடுக்குறோம். ஒரு பிகினருக்கு வந்து ஒரு டேட்டா போய் சேருது அப்படின்னும் போது நம்ம அதாவது நான் இன்றைக்கி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னா நான் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பிகினர்லாம். பட் ஆனால் ஓல்டு வீடியோஸ் போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ நாளாக இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு வரோம், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும். சரிங்களா? பட் ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அல்காரிதம் ஒவ்வொரு மந்த்துக்கும் ரொம்பவே குவாலிட்டியாக அப்டேட் பண்ணுறதால நம்ம வந்து ஒரு சிலது வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஓப்பனாக நம்ம பேசுகிறதாலே என்னவோ தெரியல, பல விதமான சுச்சுவேஷன் தாண்டி வீடியோ வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. ஓப்பனாக என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியல நண்பா. ஓகேவா? உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றியா டேரெக்டாக கால் பண்ணு. கண்டிப்பாக நீ எதுக்கு கால் பண்ணுறியோ அதுக்கான ஆன்சர் உனக்கு கிடைக்கும்ன்றதை நான் இந்த இடத்த தெளிவாக சொல்லிக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.